வாங்க. சலாம். சலாம் இங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசணும்னு அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. அட இது ஒரு பழைப்படா. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி நம்மள திருவிழா கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான், மறந்துட்டியா? அதெல்லாம் எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரலை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டான். அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கங்க. பேசட்டும் மேரி, பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா அம்மாவாசிக்கு அப்துல் காலருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவரே. 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கு. ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே. அவங்கிட்ட போய் சொல்றப்பா பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது, அவன் பின்னால சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. பாயிண்ட். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு இடண்டாடே. நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருற. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போகணும். அவ்வளவுதான். எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சிரிக்கிற? லூசு பய போல் இருக்கு. எங்கிட்டயாடா மோதுற? என் சர்வீஸ் என்ன, உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மளும் செய்யலாம். யாருங்க? ஓஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. அவர் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ அவர் பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு. அவ்வளவுதான். நான் வர்றமே. ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான். என்ன எதுமா எறும்புனால யானையே அவஸ்தைப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பைய ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போறான்னு சொல்றேன். அந்த பேபி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, நீங்க பெரிய சிந்தனை கடலை எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் இந்த ரஹீம் பையனுக்கு மேரியதான் லவ் இருக்குமோ. இருக்குமோ? என்ன இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அதை நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரியுதா? 2 பேருக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்குவோம். ஐயோ, இந்த தம்படி தட்டி பேலா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டால மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியை நிறுத்தணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான். நான் எறும்பு ஆக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுற கூடாது. நம்ம படம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம், நம்ம 10 லட்சத்தோடு சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான். வாயா ஜேம்ஸ், வா. வாங்க அளந்தான். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. கார்ல ஏறி சொல்றவா. வாங்க. என்ன
என்ன தட்டுல பிரசாதம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. என் அப்ப ஞான பண்டித முருக அவன் மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல விட்டு பறந்துட்டானா. பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மதியடா உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அளவன் நான் போறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன் அவளுக்கு கவலை. மரகதா அவளை சொல்லுவா சாவறானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான். அப்படி என்ற பேரை எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஏன் நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி மாட்டேன்னு நினைச்சியா? போய்யா, உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன். புரட்சி மட்டுமல்ல, இப்ப நான் சொல்ல போறது நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன். கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது, அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட போயிடுச்சு, மேல போயிட்டு சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கு கல்யாணம். என்ன ஜேம்ஸ் தானே என்ன ஆளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். ஆளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான்டா பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். ஏன் மறக்கிட்ட சும்மா இருக்கிற? நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தாங்க. எல்லாம் ஞான பண்டித செயலாம், வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி ரெண்டு பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடாது, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்டு ஒண்ணு வெக்கப்பட்டு புரிஞ்சுட்டு நடக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியோட முடி நீ நாளை சம்பந்தி ஆயிட்டா நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன். என்னம்மா பாக்குற? அப்படி ஒண்ணுமில்ல ஏஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, நீ பாக்குதுமா? இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ஏஜமா. ஆயிட்டு, நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கேஜமா.